Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங் நாட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்பர் 10 நீடில் எடுத்துருக்கிறேன். 8 ஸ்டாண்ட் வர மாதிரி ஜரி த்ரெட்டில் என் நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாத்துக்கு அடியிலேருந்து கொண்டு வந்துடலாம். நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி கொண்டு வருவோமோ அதே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். நான் எப்படி ரொட்டேஷன் பண்ணி அதில் கிளாத்தில் நான் வந்து அடுத்த டைம் குத்துறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம ரொட்டேஷன் பண்ணுறத கொஞ்சம் லூஸாக விட்டுக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போடுற மாதிரி ரொம்ப டைட் பண்ணாமல் ஒரு ரவுண்டு சுற்றி அப்படி லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி குத்தி எடுக்கலாம். சரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரிங் நாட் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம போடணும். பார்த்திங்களா, ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடச்சிருக்கு இல்லையா? இதனால தான் இதுக்கு பேர் ரிங் நாட். இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். ஓகேவா? இது எப்படி நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத நான் இதிலே காமிக்கிறேன். இப்போ நான் இது வந்து அவுட் சைடு பெட்டல் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு சர்க்கிள் நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ அந்த சர்க்கிள்லேயே நான் ஃபுல்லாக சுற்றி இந்த ரிங் நாட்டை நான் பெட்டல் மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம அப்படியே ரவுண்டாக கொண்டு வரும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரே பக்கமாக சாஞ்சு வர்ற மாதிரி வரும். அதனால நம்ம அதை கரெக்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சரி த்ரெட்டில் பார்த்து முடிச்சுட்டு சில்க் த்ரெட்லேயும் நம்ம ரிங் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டோம். கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கையையும் மாற்றி மாற்றி வச்சு கரெக்ட் பண்ணி அந்த ரிங்கை போடணும். அதுதான் முக்கியம். இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரிங் நாட்டை நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப் இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிடும். நடுவில் நம்ம ஸ்டோன் ஒட்டியோ இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டையோ கூட வேறு டிஃப்ரெண்ட் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட இதுதான் அது. அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி, அதாவது கயிறு திரிச்ச மாதிரி திரிச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு வராமல் இருக்கும். அதோட உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போடுறத விட ஜரி த்ரெட்டில் ரிங் நாட் போடுறது ரொம்பவே ஈஸி. சரியா? இப்போ நம்ம ஜரி த்ரெட்லேயும் பார்க்கலாம், சில்க் த்ரெட்லேயுமே ரிங் நாட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜரி த்ரெட்டில் நம்ம ஒரு ரொட்டேஷன் கொடுத்து நம்ம ரிங் நாட் போடுவோம். அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் நம்ம ஒரே ரொட்டேஷன் கொடுத்து நம்ம ரிங் நாட் போடலாம். அது ஒரு மெத்தடு. அதில் 2 மெத்தட் இருக்குது. நம்ம 2 ரொட்டேஷன் கொடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி அதுலேயும் 2 ரொட்டேஷன் கொடுத்து நம்ம ரிங் நாட்டையும் போடலாம். அது எப்படிங்கிறத நம்ம அதை போடும்போது உங்களுக்கே புரியும். இப்போ இது நம்ம சுற்றி கொண்டு வரும்போது இப்போ நம்ம பக்கம் வந்துருச்சு இல்லையா? ஆப்போசிட்டில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பக்கம் வரும்போது அதே பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரி குத்தி போட்டோம்னா இந்த பெட்டலும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி சாஞ்சுக்கும். அதனால நம்ம சைடுக்கு வரும்போது அது எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கையை மாற்றி பிடிச்சு கரெக்ட் பண்ணி போடணும். இப்போ நூல் தீர்ந்துருச்சு. அது மேலே குத்தி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நூல் மறுபடியும் நூல் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். த்ரெட் நான் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தெரியுதா? இப்போ இப்படி இந்த பக்கம் வந்துருச்சு. வரும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அந்த பெட்டலை வந்து நம்ம கரெக்டாக ஷேப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பெட்டல் வந்து இந்த சைடு தான் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம த்ரெட்டு நூலை வந்து இது பண்ணி எடுக்கணும். இப்போ ஓகேவா? தெரியுதா? நான் போட்டுட்டேன் லாஸ்ட் பெட்டல். இப்போ போடும்போதே கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நான் நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இதை ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இனி நம்ம வந்து
ஃப்ரெஞ்சு நாட்டு நான் உங்களுக்கு சரி த்ரெட்டில் போட்டு காமிக்கல இல்லையா, அப்போ அதனால் ஃப்ரெஞ்சு நாட்டும் நான் இந்த சரி த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படிங்கிறத. 2 ரொட்டேஷன் கொடுத்து நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது சில்க் த்ரெட்டை விட சரி த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. சரியா? உங்களுக்கு ரொம்ப ஓவர் பிசுரெல்லாம் வராது, ஈஸியாக இருக்கும். அதே ஃப்ரெஞ்சு நாட்டு சரி த்ரெட்டில் போட்டோம்னா ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ரிங் நாட் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தனால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெஞ்சு நாட்டு பொறுத்த வரைக்கும் லைட்டாக இப்போ இந்த நூல் ஒன்று பிசுறு தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம த்ரெட்டு வந்து இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால நம்ம ஒவ்வொரு த்ரெட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா கூட கரெக்டாக அந்த செட் ஆகி அந்த பிசுறு இல்லாமல் கீழே இறங்கிக்கும். ஓகேவா? ஃப்ரெஞ்சு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு நாட்டு ரொம்ப ஈஸி. ஃப்ரெஞ்சு நாட்டில் வர 3 வேரியண்ட்டுமே ஈஸி. ஆனால் அதில் நம்ம ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா அது நல்ல உங்களுக்கு காஸ்ட்லியான டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வெளியில் த்ரெட்டை எடுத்து அடியில் குத்தி விட்டு சும்மா அப்படி குத்தி விட்டால் போதும். இது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நம்ம கீழே இழுத்து விட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெஞ்சு நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இதை நான் 3 கிளாஸ்லேயுமே உங்களுக்கு சொல்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிளாத்தை விட்டு எம்போஸ்டாக இருக்கு இல்லையா, எதுலாச்சும் லைட்டாக பட்டு இழுத்துச்சுன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, சில்க் த்ரெட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு அது சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரம் அருந்து வந்துடும் இல்லையா. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா கிளாத்தோடு அட்டாச் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் நம்ம எப்பயும் போல் 12 14 எப்படி வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு லூஸாக விட்டுருங்க, இழுக்கக்கூடாது. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி டைட் பண்ணுவோம்ல, ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போடுறதுக்கும் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்டில் ரொம்ப பிடிச்சிக்குவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்காமல் விட்டுட்டு நார்மலாக இழுத்தாலே உங்களுக்கு அந்த ரிங் ஃபார்ம் ஆகிடும். தெரியுதா? இந்த மாதிரி தான் கீழே இருந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் மறுபடியும் அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ரொட்டேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னால டைட் பண்ணாதீங்க. இப்போ டைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு தெரியும். அதுக்கப்புறம் இடையில நம்ம என்ன டைட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்கும்போது கூட தெரியுது பாருங்க, நம்ம மைண்ட் திங்க் பண்ணி இப்படி போட்டு நல்லா இருக்கும். ஃப்ரெஞ்சு சொல்கிறது ஃப்ரெஞ்சு நாட்டு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்மளாம் யோசிச்சு பண்ணுறது தான் ரிங் நாட்டு தான். ஆனால் வந்து அந்த அதே மாதிரி அந்த தெரியாத மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு டிசைன் சென்ட் பண்ணுங்க. ரிங்கே வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் நூல் எக்ஸ்ட்ரா வெளியில் துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் அந்த பொறுமையாக பழகுங்க வந்து நூல் எல்லாமே வரும் கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்கிறது. மறுபடியும் ரிப்பீட்டடாக பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். கயிறை நல்லா திரிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசுறு வராது. ஓகேவா? இதே டைட் பண்ணி இழுத்துட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் நாட். லூஸாக கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சுற்றிட்டு கையில் கூட அதை லாஸ்ட் பெட்டல் நீடிலேருந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம், லூஸாக வர்ற மாதிரி. ஓகேவா? தெரியுதா? இப்போ உங்களுக்கு அது ரிங் நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனாலுமே நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்ததுனால என்ன ரிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பிரித்து எடுக்கிறது அந்த பெட்டல் முடிகிற அந்த நாட் வர இடத்துல நம்ம அளவு கரெக்டாக கீழே இழுத்து விட்டால் போதும். இது வந்து பிரிஞ்சு வராது. ஆனால் வந்து என்னன்னா நம்ம எதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம அந்த இடத்துல ஒரு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதை இது பண்ணுறோம். ஏன்னா அது வந்து க்ளூ வந்து உங்களுக்கு காஞ்சு அது ஒட்டிக்கிட்டு எப்பயுமே அது பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இழுத்து விட்டாலுமே மட்டுமே போதும் அப்படின்னா கரெக்டாக. ஆனால் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும், அது வந்து நம்ம சேஃப்டிக்கு.
டபுள் ரொட்டேஷன் கொடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணோம்னா நம்ம அந்த மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இன்னொரு டைம் கூட நம்ம பார்க்கலாம். பார்த்துக்குங்க. அப்படியே சுற்றி இப்படி கொஞ்சம் லூஸாக விட்டுக்குங்க. ஓகேவா? கயிறை வந்து நல்லா திரிச்சு பிடிச்சிக்குங்க. அப்போதான் அது கரெக்டாக உங்களுக்கு வரும். பிசுறாச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ரிங் ஷேப்பே கிடைக்காது. நல்லா கயிறு திரிச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விரலில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்குங்க. நம்ம அடிக்கடி போட போட உங்களுக்கு அது ஈஸியாக பழகிடும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே ஒரு அப்படியே இழுத்துட்டோம்னா போதும். நல்லா கீழே இழுத்து டைட் பண்ணுறதை மட்டும் நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த விரலில் வந்து நான் டைட்டாக பிடிக்காதனால ஃப்ரெஞ்சு நட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்காக தான் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த ரிங்கை வந்து நம்ம ஒரு இது ரொட்டேஷன் சுற்றி நம்ம போடுறதா இருந்தால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ரிங் அப்படியே இருக்கும். இல்லை விட்டுட்டோம் அப்படின்னா அது சின்னதாக சுருங்கி வந்துடும், ஃப்ரெஞ்சு நாட்டாக மாறிடும். அதனால் நம்ம அந்த ரிங் நாட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக போடணும். 2 ரொட்டேஷன் கொடுத்து போடும்போது அது உங்களுக்கு தானாகவே ஃபார்ம் ஆகிக்கும். நூலை டைட்டாகவும் பிடிச்சி இழுக்க தேவையில்லை.